இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எப்பவுமே எல்லா விஷயத்தையுமே சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணமுள்ள, ஒரு வேகமுள்ள, ஒரு விவேகமுள்ள ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள். இவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வச்சுக்கணும். என்னன்னா, மகிழ்ச்சியுள்ள வழித்துணையால் தான் ரொம்ப தூரம் நம்மளால் வலி இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் நம்மளால் பயணிக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டாங்கன்னாவே போதும். இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நமக்கு வழித்துணை அப்படிங்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்கள் கூட சேர்ந்து பயணிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப இன்பகரமாகவும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு மனுஷன் சாதாரணமாக நடந்து போகும்போது ரொம்ப தூரம் நடந்து போகணும், ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போகணும். சாதாரணமாக ஒருத்தனே போகக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டமாக இருக்கும், நடக்கக்குள்ளே கால் வலிக்கிற மாதிரி இருக்கும், மனசுக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கூட ஒரு வழித்துணை யாராவது ஒரு நண்பனோ ஒரு உறவோ கூட வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கடந்து போகிற அந்த தூரத்தை வந்து ரொம்ப இன்பகரமாக 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டு ஜாலியாக கமெண்ட் அடிச்சுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த தூரம் வந்து பெருசாகவே தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த தூரத்தை கடந்து போகிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு மோட்டிவேஷனுக்காகவோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையை அந்த கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவோ ஒரு துணை உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஒரு சுகபோகமான வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு வழித்துணை இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சரி, நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க, வைகாசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாங்கள் சொல்கிற அவங்களுடைய இயல்பு குணாதிசயம் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு ஆக்ரோஷமான அம்மன் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமையில் போய் ஆக்ரோஷமான அம்மன் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அடுத்தடுத்து நிறைய வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது, தொழிலில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றமே இல்லை, எடுக்கிற காரியமெல்லாம் சின்ன சின்ன தடையாகவே இருக்குது, இந்த தடையெல்லாம் சரியாகிறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் அது கரெக்டாக சொல்ல முடியும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாரம்பரியமாக நீங்கள் யாருக்கிட்ட பார்க்குறீங்களோ அந்த ஜோதிடர்கிட்ட கூட கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விருச்சிக ராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அப்படின்னா ஒரு சாதாரண மக்கள் அப்படின்னே சொல்ல முடியாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் வெறுக்கக்கூடிய மக்களும் அதிகமாக வந்து இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விருச்சிக ராசி அப்படின்னா அது தேள் போல கொட்டுவாங்க அப்படின்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே செவ்வாய் ஆளக்கூடிய கிரகம். பேசும்போது பார்த்திங்கன்னா தடிமனான வார்த்தைகளை பேசிடுவாங்க, ஆனால் ரொம்ப நம்பகமானவங்க, ரொம்ப உண்மையை உறக்க சொல்லக்கூடிய ஒரு நபர்கள். அதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உண்மையை தான் பேசுகிறாங்க, அதை சாதுவாக பேச மாட்டாங்க, கம்பீரமாக அது அந்த ஒரு கர்ஜனையோடு பேசுவாங்க. அதுதான் இவங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்து பிரச்சனையாக முடியும். மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் படுத்துகிற மாதிரியும் கோபத்தை தூண்டுற மாதிரி அமைஞ்சிடும். அன்பாக ஒரு வார்த்தையை சொல்லும்போது அதை ஏற்றுக்கக்கூடிய மக்கள் ஆக்ரோஷமாக அந்த வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தும் போது அதை ஏற்றுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி தான் வீட்டில் வேலை செய்கிற இடத்துல எல்லாமே ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே செவ்வாய். இவங்களால் வந்து அன்பாகவும் சாந்தமாகவும் இவங்களால் பேச முடியாது, ஆக்ரோஷமாக தான் பேசுவாங்க. இந்த பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல நல்லதாக தான் சொல்லுவாங்க. இந்த கோபப்படுற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 100% நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தான் பொருந்தும்.
கோபப்படுறாங்க அப்படின்னா அதில் ஏதோ நிறைய நியாயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் உணர்ந்துக்கணும். அவங்க வந்து அதை விளக்கம் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணவே மாட்டாங்க. இது தப்பு, நீ செய்யாத, அவ்வளோதான், அந்த மாதிரி தான் பேசுவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதனால தான் இந்த மக்களை அதிகமாக பெரும்பாலும் விருச்சிக ராசி என்பர்களை வெறுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இது அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்க வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வெளி நபர்கிட்ட வந்து அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பமாக அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நம்மளே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பேச்சு திறன் அதிகமாக அந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க, நம்மளுடைய தொழிலில் இதை அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். விடாபிடியாக நின்று ஜெயிக்கக்கூடியவங்க, அதுதான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்துலையுமே குழப்பம் அடைய மாட்டாங்க. தெளிவாக திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்க தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தில் இறங்கினாலும் ஆழமாக தீவிரமாக இறங்கி மற்றவங்களை நேசிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஆனால் என்ன, இவங்க இறங்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அலசி ஆராய்வாங்க. மற்றவங்களாம் பயந்துருவாங்க, என்ன இவன் இந்த மாதிரியெல்லாம் அலசி ஆராயிறான் அப்படிங்கிற மாதிரி அலசி ஆராய்வாங்க. நேர்மையாக இருக்காங்களா, கரெக்டாக இருக்காங்களா, எல்லா விஷயத்துலையும் நேர்மையாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த அலசி ஆராயும் போது பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில இடத்துல யோசிக்க தோணும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கிட்ட அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வைகாசி மாத கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து சொந்த வீடான மேச ராசியில் பாக்கியஸ்தானாதிபதியாக சந்திரனுடன் கூடி பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அமைந்திருக்கு. ஏன்னா சந்திரனும் செவ்வாயும் சேரும்போது சந்திரமங்கல யோகமும் ஏற்பட போகுது. சப்தமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சேரும்போது சூரியன் சஞ்சரிக்கிறதுனால புத சுக்கிர யோகமும் ஏற்பட போகுது. புத ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது. வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமோகமான நாட்கள் அமைந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடகராசியில் பயிற்சியாகக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பதியும் போது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா குரு பார்க்கும்போது கோடி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குரு உச்சம் பெற்று அவருடைய பார்வை வந்து படும்போது உன்னதமான பலன்கள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுனா அவர்களும் எதெல்லாம் பிரச்சனையாவோ எதெல்லாம் கஷ்டமாவோ நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு அமோகமான வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான நாட்களை அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் கடந்த ஓராண்டுகளாகவே சின்ன சின்ன இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் 6 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. தொழிலில் வளர்ச்சியே இல்லை, நஷ்டம், பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, மேலதிகாரியால் பிரச்சனை, இப்படி நிறைய இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வருகின்ற நாட்கள் குறிப்பாக வைகாசி மாதம் ஸ்டார்டிங்கிலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் நிகழும். பணப்புழக்கம் ஓரளவுக்கு அதிகரிக்கும். பாராட்டுறதுக்கான நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல வீட்டில் கூட நிறைய விஷயங்களை உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. புகழ் அதிகமாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்துலேருந்து கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே உங்களை புகழ்ந்தால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் போடுறதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் சுக்கிரன் செல்லும்போது குறிப்பாக வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்குன்னு பார்க்கும்போது 7, 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது விபரீத ராஜயோகம் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகுது. எதிர்பாராமல் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வெளியில் பயணம் போவீங்க, பெரிய விஐபியோ அல்லது ஒரு முக்கியமான ஆன்மீகவாதியோ சந்திப்பீங்க. அவங்க மூலிமா ஒரு சில நன்மைகளும் அவங்களுடைய அறிவுரைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்கள்லாம் வண்டி வாகனம் வாங்குவீங்க. அதன் மூலிமா நிறைய யோக பலன்கள் கிடைக்க போகுது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தில் நிச்சயதார்த்தம் அல்லது ஒரு வாக்குறுதியாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சரியாகும். உற்சாகமாகவும் மகிழ்ச்சியோடு வருகின்ற
நாட்களில் வளம் வர போகிறீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்க மூலிமா உதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வைகாசி மாதம் 12ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்குன்னு பார்க்கும்போது அஷ்டம லாபாதிபதி புதன். மறைந்த புதன் நிறைந்த தன லாபத்தை கொடுப்பார். பொருளாதாரத்தில் இருந்த அந்த இன்னல்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் தாமதமாகிட்டே வந்ததோ அந்த விஷயம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது. ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோகத்தில் சின்னதாக மாற்றம் இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வைகாசியில் இதெல்லாம் செஞ்சீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உத்தியோகத்தில் கூட புதுசாக ஒரு சில அணுகுமுறைகளை இந்த காலகட்டத்தில் கையில் எடுப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த முயற்சி பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும். பெருமாள் வழிபாடை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அதே மாதிரி ஆக்ரோஷமான அம்மன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். உங்களுடைய குலதெய்வமே கூட ஒரு ஆக்ரோஷமான அம்மன் தெய்வமாக இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக இருக்குது. வைகாசி 26லேருந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் வரும்போது நல்ல லாபம் கிடைக்கும். பழைய வாகனத்தெல்லாம் விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. தொட்டதெல்லாம் பொண்ணாகும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். நிறைய நாளாக எனக்கு கைவிட்டு போன ஒரு பொருள் கூட உங்களுடைய கைக்கு வரும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற அம்மன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தலைமை பொறுப்பு, தொழிலில் ஒரு முக்கியமான பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். முடிந்தால் ஆன்மீக சித்தர் என்று சொல்லக்கூடிய கணக்கம்பட்டி சித்தரை போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க.